திவினேஷ் அவர்கள் அவரோட சகோதரருக்கு ஏகப்பட்ட கிஃப்ட் வாங்கி குடுத்துருக்காரு அப்படிங்கிற தகவல் தான் சமீபத்தில கிடைச்சிருக்கு. அத பத்தி தான் இந்த ஒரு வீடியோல நம்ம பார்க்க போறோம். சரிகமபா லிட்டில் சாம்ப் சீசன் 4 இந்த ஒரு சீசன பார்த்தீங்கன்னா, திவினேஷ் அவர்கள் தான் டைட்டில் வின் பண்ணியிருந்தாரு. அண்ட் ஏகபோக ஆதரவு அவருக்கு கிடைச்சிருந்துச்சு. பழைய பாடல்கள் பாடியே ரசிகர்கள் மத்தியிலே மிகப்பெரிய ஒரு வரவேற்பு பெற்றிருந்தாரு. கிட்டத்தட்ட ரூ. 10,00,000 அவருக்கு பரிசு தொகையா கொடுக்கப்பட்டிருந்துச்சு. நடிகர் சிவகார்த்திகேயன் அவர்கள் தான் அவருக்கு பரிசு தொகை வழங்கியிருந்தாரு. அண்ட் அந்த நிகழ்ச்சி முடிஞ்சு சரியா 1 வாரம் ஆகுது. இந்த ஒரு நிலையில திவினேஷ் அவர்கள் அவரோட பரிசு தொகையில ரொம்பவே சூப்பரான ஒரு விஷயம் பண்ணியிருக்காரு. அது என்ன அப்படின்னா, திவினேஷ்க்கு ஒரு சகோதரர் இருக்காரு அப்படின்னு நமக்கு நல்லாவே தெரியும் இல்லையா? அந்த ஒரு சகோதரர் ஆசைப்பட்ட விஷயங்கள் எல்லாத்தையுமே பண்ணி கொடுத்திருந்திருக்காரு. திவினேஷ் அவர்களோட சகோதரர் திவினேஷ் சரிகமபா நிகழ்ச்சிக்கு வர்றதுக்கு முன்னாடி அவங்களோட அப்பா அம்மா கிட்ட சைக்கிள் ஒண்ணு வேணும் அப்படின்னு ஆசையா கேட்டிருந்திருக்காரு. ஆனா அவங்களோட ஃபேமிலி வந்து ரொம்ப கஷ்டப்படக்கூடிய ஒரு ஃபேமிலி இல்லையா? அதனால அப்புறம் வாங்கிக்கலாம், அப்புறம் வாங்கிக்கலாம்னு சொல்லியே அவரோட தம்பிய ஆசுவாசப்படுத்தியிருக்காங்க. அண்ட் இந்த ஒரு நிலையில தான் பரிசு வென்றதுக்கு அப்புறம் அவர்கிட்ட அமௌண்ட் இருக்கு இல்லையா? தம்பி ஆசைப்பட்ட சைக்கிள அவர் என்ன சைக்கிள் ஆசைப்பட்டாரோ, என்ன மாடல் ஆசைப்பட்டாரோ அத உடனடியா பார்த்தீங்கன்னா, திவினேஷ் அவர்கள் பண்ணி குடுத்திருக்காரு. அது மட்டும் இல்ல, அவரோட வயசுக்கு தகுந்த மாரி ரிமோட் கார், இது மட்டும் இல்லாம ஏகப்பட்ட டாய்ஸ் அப்படின்னு ஏகப்பட்ட விஷயங்கள அவரோட சகோதரருக்காக அவரு பண்ணியிருந்திருக்காரு. அண்ட் இந்த ஒரு விஷயம் தான் பார்த்தீங்கன்னா, சமீபத்தில வெளியாகியிருக்கு. திவினேஷ் அவர்களே ரொம்பவே ஒரு சின்ன பையன் தான். ஆனா அவரோட வயசுக்கே ரொம்ப மெச்சூர்டா யோசிச்சு, அவரோட சகோதரர் ஆசைப்பட்ட விஷயங்கள வாங்கி தரணும் அப்படின்னு நினைச்சிருக்குது அப்படிங்கிறது உண்மையிலேயே மிகப்பெரிய ஒரு விஷயம் தான் அப்படிங்கிற மாரி நான் நினைக்கிறேன். அண்ட் நெறைய பேர் வந்துட்டு இந்த ஒரு 10,00,000 அவர் என்ன பண்ணுவாரு? வீடு கட்ட போறாரா? இல்ல வேற ஏதாவது விஷயங்கள் பண்ண போறாரா? அப்படின்னு நிறைய கேள்விகளை வந்து சோசியல் மீடியாவில் எழுப்பிட்டு இருந்தாங்க. பட் நம்ம யாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணாத வகையில் அவருக்கு கிடைக்கப்பட்டிருந்த அமௌண்ட்டை வச்சு அவரோட சகோதரர் ஆசைப்பட்ட விஷயத்தை தான் முதல்ல பண்ணியிருக்காரு அப்படிங்கிறது உண்மையிலேயே மிகப்பெரிய ஒரு பாராட்டுக்குரிய விஷயமா தான் நான் நினைக்கிறேன். நீங்கள் இந்த ஒரு விஷயத்தை பற்றி என்ன நினைக்கிறீங்க? அண்ட் இந்த சீசன் ஃபுல்லாகவே அவர் பழைய பாடல்கள் அதிகமாகவே பாடியிருந்தார். பழைய பாடல்கள் வச்சு அவர் இந்த டைட்டில் வின் பண்ணியிருந்தார். இதை பற்றியும் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உங்களோட தாட் என்ன அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்க. இது ஒரு புறம் இருக்க ஆக்டர் சூர்யா அவர்கள் சமீபத்தில் மாமன் படத்தை வெளியிட்டிருந்தாரு. அண்ட் இந்த ஒரு படம் பார்த்தீங்கன்னா ரசிகர்கள் மத்தியில மிகப்பெரிய ஒரு வரவேற்பு பெற்றிருந்துச்சு. குடும்ப பாங்கான படம் அப்படின்னு எல்லாராலையுமே பேர் வாங்கியிருந்துச்சு. அண்ட் எத்தனையோ பேர் அவங்களோட தாய்மாமன் கிட்ட மறுபடியும் பேசியிருக்கதாகவும் வந்து சொல்லியிருந்தாங்க. அந்த அளவுக்கு இந்த படம் மிகப்பெரிய ஒரு வெற்றி பெற்றிருக்கு. இந்த படத்தோட வெற்றியை தொடர்ந்து சூரிய அவர்கள் உடனடியா என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நேரடியா மருதமலை முருகன் கோயிலுக்கு போயிட்டு தரிசனம் ஒன்று பண்ணியிருக்காரு. சூரிய அவர்கள் எந்த அளவுக்கு டெடிகேஷனா இருக்காரோ அதே அளவுக்கு பக்தியோட இருப்பாரு. அண்ட் இந்த ஒரு வெற்றிக்கு அப்புறம் அவர் அடுத்து என்ன பண்ணுவார்னு எல்லாருமே அவரோட இருந்துட்டு இருந்த நிலையில கோயிலுக்கு தான் போயிருக்காரு அப்படிங்கிறது தெரிய வந்திருக்கு. சமீபத்தில அங்க போயிட்டு அவர் வந்து பார்த்தீங்கன்னா, சாமிய வழிபட்டுட்டு அங்க இருந்த ரசிகர்கள் கூட ஃபோட்டோலாம் எடுத்திருந்தாரு. அங்க எடுக்கப்பட்ட ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸ்லாம் இப்ப சோசியல் மீடியால ரொம்பவே ட்ரெண்டிங்கா போய்க்கிட்டு இருக்கு. கடந்த சில வருடங்களாகவே சூர்யா அவர்களோட ஸ்கிரிப்ட் செலக்ஷன் அப்படிங்கிறது ரொம்பவே சூப்பரா இருக்கு. ஒரு பக்கம் ஆர்ட் வேரியேஷன்ல பண்றாருன்னா, இன்னொரு பக்கம் கிளாசிக்கலாவும் பண்றாரு. ஸோ இந்த மாதிரியான கதை அம்சம் தேர்வு அப்படிங்கிறது ரொம்பவே நல்லபடியா இருக்குன்னு தான் நான் நினைக்கிறேன். சூர்யா அவர்களோட இந்த ஒரு ஸ்கிரிப்ட் செலக்ஷன் பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? மாமன் படம் பார்த்தீங்களா? மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல ஷேர் பண்ணுங்க. இதுவரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.